விசித்திரமான விஷயம் என்னவென்றால், பெரும்பாலானவர்கள் நியூட்டன், ஐன்ஸ்டீன் பற்றி அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாஸ்கராச்சாரியரை கேட்டால் தெரியாது. அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் கற்பித்தார் என்று யாருக்காவது தெரியுமா? பாஸ்கராச்சாரியா அவர் உஜ்ஜைன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர். உங்களுக்கு கணிதத்தில் ஆர்வம் இருந்தால் படிக்க உஜ்ஜைன் பல்கலைக்கழகத்திற்கு செல்வீர்கள் என்றால், அப்படின்ற உஜ்ஜைனிலிருந்து யார் பட்டம் பெற்றாலும் அவர்கள் ஓ இவர் ஒரு கணித மேதை, இவர் மிகவும் புத்திசாலி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அவர் பல்வேறு சுவாரஸ்யமான விதிகளை உருவாக்கினார். சமன்பாடுகளை தீர்க்கும் விதிகள் போன்றவை. அவர்தான் முதலில் தசம முறைமையை பயன்படுத்தினார். அதுவும் அவருக்கு முன்பும் அது அவரால் மட்டுமல்ல, நீங்கள் பின்னோக்கி போனால் ஒரு பாரம்பரியம் உள்ளது. பிரம்மகுப்தர் அவர் முன்பே இருந்தார். மற்றும் அவர்தான் சூழியை 0 ஒரு தனி எண்ணாக முதலில் பயன்படுத்தியவர். எனவே என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஒரு எண்ணில் சுழியை கூட்டினால் என்ன நடக்கும், சுழியை கழித்தால் என்ன நடக்கும் என்பவற்றை அவர் விளக்கியுள்ளார். அவர் அந்த விதிகளை உருவாக்கினார். பாஸ்கராச்சாரியர் அவருடைய பாதையில் நடந்தார் மற்றும் அதை மீறி சென்றார். அவர் வித்தியாச கணிதத்தை, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் கண்டுபிடித்தார். அதனால் அவரை உலகிலேயே மிகச்சிறந்த புத்திசாலிகளில் ஒருவராக அழைத்துள்ளனர். இது ரொம்ப அறிமுகமானது, எனக்கு நிச்சயமா தெரியும். நாலந்தா. இப்ப நீங்கள் நாலந்தாவை பார்க்கும்போது அது முழுவதும் இடிந்த சிதிலங்களாக உள்ளது. நானும் இந்த இடத்தை பார்த்துள்ளேன் மற்றும் அது எப்படி இருந்தது என்பதை அறிய ஒரே வழி மாம் சுவான்சாங் மற்றும் ஐசிங் ஆகியோரின் சுயசரிதைகளை படிப்பதில்தான் கிடைக்கிறது. அதனால சுவான்சாங் சொன்னது என்னன்னா, அவர் பார்த்ததுல இது மிக அழகான வளாகமாக இருந்தது. வளாகத்தை சுற்றி ஒரு பெரிய வாயில் இருந்தது. நீங்கள் உள்ளே நுழைந்த போது அவர் சொன்னார், அந்த இடம் எரிகள், குளங்கள், தாமரை மலர்கள் பூக்கும் குளங்கள் நிறைந்திருந்தது. அவை உயரமான கட்டிடங்கள். உதாரணமாக நூலகம் 9 மாடிகள் கொண்டதாக இருந்தது. மேலும் அவர் சொன்னது, நீங்கள் முக்கிய கட்டிடத்தின் மேல் மாடிக்கு சென்றால் அங்கிருந்து வெளியே பார்த்தால் அற்புதமான சூரிய அஸ்தமனங்களை, பிரகாசமான நில ஒளி இரவுகளை காணலாம் என்று. மேலும் அவர் சொன்னது, இந்த இடத்தில் படிப்பதில் அவருக்கு ஏற்படும் பெருமையை நீங்கள் காணலாம் என்று. பின்னர் அவர் சொன்னது, நுழைவாயிலில் ஒரு பெரிய புத்தர் சிலை இருந்தது. மேலும் வளாகத்தில் 8 மண்டபங்கள் இருந்தன. கட்டிடத்தில் ஒரு நாளில் 100 பாடங்கள் நடத்தப்பட்டன. அந்த வகுப்பறைகள் அனைத்தும் நிரம்பி இருக்கும். மாணவர்கள் ஒரு பாடத்தையும் தவறவிட மாட்டார்கள் என்று அந்த அளவுக்கு ஒரு கற்றல் சூழல் இருந்தது. அந்த நாட்களில் நாலந்தா பல்வேறு பாடங்களை வழங்கியது. அதனால் எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று இருந்தது. அதனால நிறைய மாணவர்கள் இருந்தனர். அங்கு சுமார் 8500 முதல் 10,000 மாணவர்கள் இருந்தனர். மேலும் 1500 ஆசிரியர்கள் இருந்தனர். அதனால மாணவர் ஆசிரியர் விகிதம் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை நீங்கள் ஊகிக்கலாம். மற்றும் மறக்காமல் சொல்ல வேண்டியது, சேர்க்கை தேர்வு மிகவும் கடினமாக இருந்தது. அதில் 20% மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெறுவார்கள். 80% மாணவர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள்.